வணக்கம் நண்பர்களே. 2026 நல்லா போகணும்னா என்ன செய்யணும்? இந்த கேள்வி புதியது இல்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருவன் இதே கேள்வியை புத்தரிடம் கேட்டான். ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்தான். அவன் சொன்னான், என் வாழ்க்கை சரியில்லை, பணமும் இல்லை, மன அமைதியும் இல்லை, நான் எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை உயர்ந்து செல்லும்? புத்தர் சிரிச்சாரு. அவர் நேரடியாக பதில் சொல்லல. ஒரு கதையை சொன்னார். ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் எப்போதும் அவசரம், மற்றவன் எப்போதும் அமைதி. இருவரும் வயலில் வேலை பார்த்தார்கள். முதல் நண்பன் சீக்கிரம் வேலை முடிக்க நினைப்பவன், பல தவறுகளை பண்ணுவான், அதனால் பயிர் கெட்டு போயிடும். இரண்டாவது நண்பன் மெதுவாகவும் கவனமாகவும் மண்ணை புரிந்து காலம் பார்த்து விதைகளை போடுவான். அவனோட வயல் எப்போதும் நல்ல விளைச்சல் தரும். ஒரு புத்தர் இதை அந்த இளைஞனிடம் சொன்னார். வாழ்க்கையும் வயல் மாதிரி தான். 2026 நல்ல விளைச்சல் வேண்டுமா அப்படின்னா இந்த 5 விஷயங்களை கவனிக்கணும். 1, அவசரம் விடு, பேஷன்ஸ். அவசர முடிவுகள் சமம் தவறான முடிவுகள். மெதுவா யோசி, தெளிவா செய். 2, மனதை கவனித்துக்கொள், அவேர்னஸ். நீ என்ன நினைக்கிறாய், ஏன் அந்த முடிவை எடுக்கிறாய்? தினமும் உன் மனது சொல்வதை கவனி. 3, தவறான வழியில் வரும் வெற்றி வேண்டாம், ரைட் லைவ்லிஹுட். தவறான வழியில் வந்த வெற்றி நீண்ட நாள் இருக்காது. 4வது, நல்ல மனிதர்களுடன் இரு, குட் கம்பெனி, நல்ல நண்பர்கள், சமம் நல்ல வாழ்க்கை. 5வது, கொடு, தானம். கொடுப்பவன் பயமில்லாமல் வாழ்வான். இந்த புத்தர் சொன்னார். நாளை நீங்கள் நல்லா இருக்கணும்னா இன்றைக்கு உங்கள் மனதை நீங்கள் சரி பண்ண வேண்டும். 2026 உங்களுக்கு நல்லா போகணுமா? அவசரம் வேண்டாம், மனதை கவனி. நேர்மையாக சம்பாதிக்கணும், நல்ல சுற்றமும் கொடுக்கும் பழக்கமும் இவை இருந்தால் வாழ்க்கை மெதுவாக ஆனாலும் நிலையாக உயர்ந்து கொண்டே போகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி புத்தர் கதைகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.